அத்தை அத்தை, வீரபாண்டிக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி தரீங்களா? ஏன் அத்தை பேசாம இருக்கீங்க? காய்ச்சறேன். ஏன் அத்தை ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. பாலுன்னு நினைச்சதெல்லாம் விஷமா தெரியுது, விஷம்னு நினைச்சதெல்லாம் பாலா தெரியுது. யார சொல்றீங்க அத்தை? நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலமா, பொதுவா சொன்னேன். திலகா, உன் பேர்ல ஒரு லெட்டர் வந்திருக்குமா? என்னம்மா? அந்த தரங்கட்ட தங்கதோரை நான் நடத்த கட்டவனு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. படிக்கிறேன், கேளுங்க. மேற்படி திலகா என்பவர் என் கட்சிக்காரர் தங்கதுரைக்கு மனைவியாக இருந்தவரை நல்லவராக இருந்தார், ஒழுக்கமாக இருந்தார். இப்பொழுது அவரை பிரிந்து வாழும் அவர் யாரோ ஒரு நபருடன் நெருக்கமாக பழகி அவர் மூலம் தாயாகி நிற்கிறாள். இந்த நிலையில் அவரது முழு கவனம் எனது கட்சிக்காரருக்கு பிறந்த மகன் வீரபாண்டி மேல் இருக்காது என்பதாலும், இந்த சூழ்நிலையில் அவரது மகன் வீரபாண்டி ஒழுக்கமாக வளரமாட்டான் என்று எனது கட்சிக்காரர் பெரிதாக கவலைப்படுவதாலும், வீரபாண்டியின் எதிர்கால நலனை கருதி திலகாவிடம் இருக்கும் வீரபாண்டியை எனது கட்சிக்காரர் தங்கதுரையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்த நோட்டீஸ் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன இருக்கு? அதாவது நான் ஒழுக்கம் கெட்டவளா போயிட்டதால எப்ப வேணாலும் என் கள்ள புருஷ பேச்ச கேட்டுக்கிட்டு வீரபாண்டிய நான் கொலை பண்ணாலும் பண்ணிடுவேனா? அதனால நான் சமாதான அடிப்படையில வீரபாண்டிய தங்கதுரை கையில தந்துடணுமா? இல்லனா என்ன கோர்ட்ல நிக்க வச்சு கேவலப்படுத்துவாங்களாம். இருந்தாதானே அவன் உன்னை கேவலப்படுத்துவான். கொன்னுடுறேன் அவனை. அவன்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. ஐயோ, ஐயோ, மாமா, இது இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. தங்கதுரை, என்னங்க? ஐயோ மாமா, என்னங்க? வேண்டாம் மாமா, வேண்டாங்க, கீழே போடுங்க. மாமா வேண்டாம் போடுங்க. கைய விடு. மாமா சொன்னா கேளு. அவனா நானான்னு பாக்குறேன், அப்புறம் கத்திய கீழே போடுறேன். நாகலட்சுமி, இன்னையோட முடிவு பண்ணிக்க. நமக்கு நீலாவதி மட்டும் இல்ல, தங்கதுரை நீ இல்லன்னு முடிவு பண்ணிக்க. ஐயோ மாமா, நீங்க செத்து பொழைச்சவரு, இந்த மாதிரிலாம் கோவப்படக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. என்னமா பேசுற நீ? அந்த திருட்டு ராஸ்கல் பிறந்ததுல இருந்தே புறம்பாக்கா வாழ்ந்துட்டு இருக்க தருதல பையன் உன்னை பத்தி தப்பா பேசுவான். உன்னை கோர்ட்ல நிறுத்த பாப்பான். நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இருக்க மாட்டேன். அந்த தங்கதுரை என்னால பிறந்தவன், என்னாலதான் சாக போறான். ஆமா, வேண்டாம் மாமா, வேண்டாங்க. என்னால இந்த உலகத்துக்கு வந்த தங்கதுரை என்னாலே இந்த உலகத்தை விட்டு போகட்டும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.